உடல் ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு விளையாட்டு அண்ட் வேலை செய்யறவங்களுக்கும் அது ஒரு முக்கியமான ஒரு உடற்பயிற்சி தான் ஸ்போர்ட்ஸ்ல. அதாவது நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு, அது அது பிரச்சனையே இல்லை. நீ ஈவன் ஸ்போர்ட்ஸா இருக்கட்டும், இல்ல நீ எதை நோக்கி நீ எதை நோக்கி செலக்ட் பண்ணி நீ ஓடுறியோ அதை நோக்கி கடைசி வரைக்கும் பயணிச்சுட்டே இருக்கணும். அதுக்கு ஒரே ஒண்ணுதான், உன்னோட ஹார்ட் ஒர்க் மட்டும் என்னைக்கும் விட்டுறக்கூடாது. இதுல முடியாது, இதெல்லாம் ஒண்ணும் ஆகாது, போய் வீட்டை பாடுறா என்னையும் சொல்லியிருக்காங்க. ஏன்னா நான் 20 வயசுல தான் நான் கிரிக்கெட் பாலே ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் டென்னிஸ் பால் தான் ஆடிட்டு இருந்தேன். ஸோ என்னையும் சொல்லிட்டு இருந்தாங்க. எங்க வீட்டுல 5 பேர், 3 தங்கச்சி ஒரு தம்பி, சின்ன ஒரு வீடு. அப்பாலாம் நெசவு தொழில் தான் போறாங்க, அம்மாவும் ரோட்டு கடையில் சிக்கன் வச்சிருந்தாங்க. ஸோ எனக்கும் படிப்புக்கு ரொம்ப தூரம், எனக்கு படிப்பு வராது. எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு விஷயம் கிரிக்கெட் தான். ஸோ அப்போ சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்கு இந்த டோர்னமெண்ட், லோக்கல் டோர்னமெண்ட் நிறைய ஆடி இருக்கேன். ஸோ என் வீட்டில் அந்த கப்பு நிறைய வாங்குறதுக்கு பிடிக்கும். ஸோ அந்த மணியை வச்சு தான் நான் ஸ்கூல் காலேஜில் ஃபீஸ் கட்டி ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் அந்த ஒரு டோர்னமெண்ட்ல வின் பண்ற காசை வச்சு தான் நான் படித்தேன். இன்னொன்று, அந்த டோர்னமெண்ட்ல எனக்கு வின் பண்றதோட அந்த கப்பு வாங்குறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ என் வீட்டில் கப்பு வைக்க இடம் இல்லாமல் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சிருக்கேன். ஸோ அந்த அளவுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஒரு என்ன சொல்றது, உண்மையா உழைச்சி கண்டிப்பா மேல வர முடியும் அப்படிங்கிறதுக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ நீ எந்த துறையினாலும் தேர்ந்தெடு. நான் இப்பவும் சொல்றது தான், நீ கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. நீ எதை நோக்கினாலும் பயணி, ஆனா கடினமா ஹார்ட் ஒர்க் பண்ணு. யார் என்ன சொன்னாலும் பிரச்சனையே இல்லை. தன்னம்பிக்கை மட்டும் என்னைக்கே விட்டுறாத. தன்னம்பிக்கையோடு இருந்தா எதனாலும் சாதிக்கலாம். எனக்கு கிட்டத்தட்ட 4 சர்ஜரி ஆயிருக்கு, 4 சர்ஜரி பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்னால ஏன் பெர்ஃபார்ம் பண்ண முடியுதுன்னா, அது மேல வச்சிருக்கிற உண்மையான அன்பு, லவ், அது மேல வச்சிருக்கிற ஹார்ட் ஒர்க் தான் இதுக்கு காரணம். ஸோ அதனால நீங்க எந்த துறையினாலும் தேர்ந்தெடுங்க, உண்மையா இருங்க, கடினமா உழைங்க, தன்னம்பிக்கையோட போட இருங்க.